ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சாப்டர் வந்து அக்ரிகேட்ஸ் அதை பார்ப்போம் ரைட்டுங்களா. இதில் நம்ம அக்ரிகேட்ன்றது காங்கிரீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது மேஜராக யூஸ் ஆகுது. அதில் 70-80% வந்து அந்த வால்யூமில் டோட்டல் வால்யூமில் 70-80% அக்ரிகேட் தான் இருக்கும். இதுக்கு வந்து கோடு வந்து IS 383 2016 ரிவைஸ் ஆகி வந்திருக்கும். நம்ம வச்சுக்கணும் 383. சரி, இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அக்ரிகேட்டை. அது சும்மா பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து ஜியாலஜிக்கல் ஆரிஜினை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறோம். ஜியாலஜிக்கலாக எப்படி ஃபார்ம் ஆகும், நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிருக்கும், அதுகளை வச்சு சொல்கிறோம். ராக்கிலேருந்து நம்ம பிரிஞ்சு வர்றதானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த இதெல்லாம் நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிட்டு வருது. இக்னியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக் ராக்லாம் சொல்லலாம். அதுலேருந்து வர்றது. ஆர்டிஃபிஷியலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பிரிக்கெலாம் இருந்துச்சுன்னா அதை உடச்சி அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ப்ரோக்கன் பிரிக்கிலேருந்து, ஃபர்னாஸ் ஸ்லாக்லேருந்து அக்ரிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சிந்தட்டிக் அக்ரிகேட் லைட் வெயிட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் 3 டைப்பாக சொல்கிறாங்க. ப்ரோக்கன் பிரிக், பிளாஸ்ட் ஃபர்னாஸ் ஸ்லாக் பிரிக், சிந்தட்டிக் அக்ரிகேட்டில் லைட் வெயிட் அக்ரிகேட். சில இடத்துல அது லைட் வெயிட்டில் எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னா, தெர்மல் கம்ஃபர்ட்டுக்காக நம்ம எக்ஸ்பெண்டர் கிளேலாம் அதில் எக்ஸ்பெண்டர் கிளே அந்த ஷேல்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, நார்மலாக தெரிஞ்சுக்கும், ரொம்ப முக்கியம் கிடையாது. பிளாஸ்ட் ஃபர்னாஸ் ஸ்லாக் அக்ரிகேட்டில் வந்து என்னென்னா, அது வந்து கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இது வந்து ரெஸ்பான்சிபிளாக கரோஷன் நடக்க சான்ஸ் இருக்குது இந்த இது அக்ரிகேட்டில். ஏன்னா அதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறனால அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, பட் இது வந்து ஆர்டிஃபிஷியல் நம்ம ரெடி பண்ணுறது. ஓகேவா, பிளாஸ்ட் ஃபர்னாஸ் ஸ்லாகு, சிந்தட்டிக் அக்ரிகேட்டு, ப்ரோக்கன் இதெல்லாம். சரி, நெக்ஸ்ட்டு அந்த பேசிஸ் ஆஃப் லைட் வெயிட் அக்ரிகேட்லாம் நம்ம ரெடி பண்ணுறது பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். அது இந்த வல்கானிக் ஆஷ்லேருந்து பூமைஸ் அது மாதிரிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண சரி பின்னாடி வரும்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட். எதெல்லாம் லைட் வெயிட் அக்ரிகேட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ், மினரல்ஸ் அது மாதிரி சம்திங் வரும். சரி, நம்ம பார்த்துக்கலாம். அந்த பேசிஸ் ஆஃப் சைஸை பொறுத்து சொல்கிறோம் அப்படின்னா, இது பேசிக்காக நம்ம தெரியும், கோர்ஸ் அக்ரிகேட்னு தெரியும். இது நார்மலாக 8 mmலேருந்து 4.75 8 mmல பாஸ் ஆகணும். ரீட்டைன் ஆகுது 4.75ல். இந்த கோர்ஸ் அக்ரிகேட்டோட சைஸ் வந்து மெயினாக வந்து முன்னாடி ஆர்சிஎஸ்லேயே படிச்சிருப்போம். இதெல்லாம் டிசைட் பண்ணணும். திக்னஸ் ஆஃப் த செக்ஷனை டிசைட் பண்ணியிருப்போம். அதை எப்போவுமே திக்னஸ் செக்ஷன் வந்து என்ன பண்ணணும், இப்போ கோர்ஸ் அக்ரிகேட்டோட சைஸ் வந்து ஷுட் நாட் பி மோர் தென் 1/4 ஆஃப் த திக்னஸ் ஆஃப் த செக்ஷன் முன்னாடி படிச்சிருப்போம். அப்புறம் வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்பேசிங்லாம் இருந்துச்சு அப்படின்னா 2 கட்டில் அக்ரிகேட் போகணும். அந்த மாதிரி இருக்கணும்னா 5 mm எக்ஸ்ட்ரா இருக்கணும். கவரும் அதேமாதிரி 5 mm எக்ஸ்ட்ரா இருக்கணும் கோர்ஸ் அக்ரிகேட் சைஸை விட. அப்புறம் இது நம்ம சைஸ் ஆஃப் அக்ரிகேட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து மிக்சிங், ஹேண்ட்லிங் எல்லாமே ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சும்மா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்சிசியில் நம்ம படிச்சிருப்போம், அதனால் இங்கே ஓகே பார்த்துப்போம். பட் இதோட பர்பஸ் என்ன, கோர்ஸ் அக்ரிகேட் வந்து காங்கிரீட்டில் மெயினாக என்ன பண்ணணும்னா டியூரபிலிட்டி, ஓகே, டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். வந்து ஸ்டிஃப்னஸ், மெயினாக வந்து ஸ்டிஃப்னஸ், ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோம்ல, ஸ்டிஃப்னஸ் எவ்வளோ லோட் கேரிங் கெப்பாசிட்டி பெர் யூனிட் டிஃபர்மேஷனுக்கு ஸ்டிஃப்னஸ் மெயினாக கொடுக்கும். டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டி அதோட ஷேப்பை ரீட்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய முக்கியமானது. ஓகேவா, டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டி அது கொடுக்கும். கோர்ஸ் அக்ரிகேட்டோட மெயின் பர்பஸ். தென் ஃபைன் அக்ரிகேட் நம்ம போனோம்னா அதோடது பார்த்தீங்கன்னா 4.75லேருந்து 75 மைக்ரானில் ரீட்டைன் ஆகணும். இதை வந்து அப்படியே ஒரு கிரேட் 4 கிரேடாக சொல்லியிருப்பேன். Zone 1, Zone 2, Zone 3, Zone 4 அப்படின்னு. Zone 1, Zone 2 நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். 2, 3 தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜோன் வைஸ் நம்ம போக போக Zone 1னா கொஞ்சம் சைஸ் எல்லாம் பெரிய பெரிய சைஸாக இருக்கிறது. Zone 4னு போகும்போது சைஸ் சின்ன சின்னதாக இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய சைஸையும் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப சின்ன சின்ன சைஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய Zone 2 அண்ட் Zone 3 ஆர் ப்ரிஃபர்டு. இப்போ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒர்க்கபிலிட்டி அந்த டென்சிட்டி அண்ட் இம்பர்மிபிலிட்டி. இதோட பர்பஸ் வந்து மெயினாக வந்து டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது. இம்பர்மிபிலிட்டி, வாட்டர் இது ஊடுருவி வராமல் இம்பர்மிபிலிட்டி அந்த இதையும் கொடுக்கும். ஸோ இதோட பர்பஸ் வந்து டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டி, ஒரிஜினல் ஷிப்பை ரீட்டைன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஃபைன் அக்ரிகேட் கம்மியாக யூஸ் பண்ணால் லைட் வெயிட் காங்கிரீட் யூஸ் பண்ணலாம். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா வெயிட் அதிகமாகிடும். ஸோ டென்சிட்டியை வந்து ஃபைன் அக்ரிகேட் தான் டிசைட் பண்ணுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கிளியராக இப்போ இங்கே பார்த்ததில் இருக்குது. மற்றதெல்லாம் நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த பேசிஸ் ஆஃப் ஷேப்பை பொறுத்து பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளாஸிஃபிகேஷனில் இதுதான் முக்கியம். இதில் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரவுண்டட் அக்ரிகேட்னு சொல்கிறோம். எல்லாமே ரவுண்டாக இருக்குது அக்ரிகேட்டில். இப்படி வந்து ஒரு பவுலில் ஒரு கண்டெய்னரில் போட்டோம்னா நம்ம திங்க் பண்ணிப்போம், இதில் வாய்ட்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, வாய்ட்ஸ் வந்து இருக்கிறதுலே கம்மியாக ஃபார்ம் ஆகிருக்கும். அரௌண்ட் 32% தான் ஃபார்ம் ஆகிருக்கும் வாய்ட்ஸ். ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பு, கேப் வந்து ஃபார்ம் ஆகிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ அந்த சர்ஃபேஸ் நம்மளுக்கு தேவை வந்து சிமெண்ட் பேஸ்ட்டோட பர்பஸே என்ன அப்படின்னா, அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே அக்ரிகேட்டோட சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே சிமெண்ட் பேஸ்ட் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும், சிமெண்ட் பேஸ்ட்டு கம்மியாக தேவைப்படும். அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் முக்கியம். லெஸ் வாய்ட்ஸு, ரைட்ஸா ரைட்டு.
சிமெண்ட் பேஸ்ட்டு எவ்வளோ தேவைப்படும்? சிமெண்ட் பேஸ்ட்டு லெஸ்ஸராக தேவைப்படும். ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிக்கல் என்ன இருக்கும்? ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா கம்மி. ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து அதுவும் கம்மி. ஸோ அதனால் ஒர்க்கபிலிட்டி என்னது? ஒர்க்கபிலிட்டினா என்னது? ஈஸியாக மூவ் ஆகிறது. நல்ல ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் இதோடது. இந்த ஆர்டரில் கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா பை வால்யூம். சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும், அந்த புறப்பரப்பு, அந்த அக்ரிகேட்டோட புறப்பரப்பு கம்மியாக இருக்கும் வால்யூமுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதிகமாக தான் என்ன சார் இருக்கும், மற்றதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். மற்றதுனா இர்ரெகுலரோட கம்பேர் பண்ணும்போது ரவுண்டட் அக்ரிகேட்டோட சர்ஃபேஸ் ஏரியா லெஸ்ஸர், சிமெண்ட் பேஸ்ட் வந்து மினிமம். ஓகேவா? இதெல்லாம் லாஜிக் ஒரே நிறைய வரும், நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா லெஸ் ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் லெஸ் ஃப்ரிக்ஷன் என்னது? ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இதில் என்ன ஆகுது, நம்மளுக்கு சிமெண்ட் பேஸ்ட்டும் கம்மியாக தேவைப்படும். ஸோ சிமெண்ட் பேஸ்ட் கம்மியாக தேவைப்படும். புவர் இன்டர்லாகிங், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இது ரவுண்டட் அக்ரிகேட் 32% வாய்ட் ரேஷியோ க்ரியேட் பண்ணுது. ஸோ இது நல்லதா அப்படின்னா அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தேவை வந்து பர்ஃபெக்ட் பாண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒர்க்கபிலிட்டி மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் டிசைனில் கரெக்டாக பண்ணிக்கலாம். பட் இது ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு அட்வைசபிள் கிடையாது ரவுண்டடாக இருக்கிறது. பார்ட்லி ரவுண்டட் ஆர் இர்ரெகுலர் அக்ரிகேட்னா அது கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையர் சைடாக இருக்குது, 36%. இதை விட கொஞ்சம் அட்வான்டேஜ், அவ்வளோதான். மற்றபடி இதை வச்சு கேட்க மாட்டாங்க கொஸ்டின். பட் ஆனால் ஆங்குலர் அக்ரிகேட் அடுத்த டிமாண்டு என்னங்க சார் அப்படின்னா, இதோட வாய்ட் ரேஷியோ வந்து 40% இருக்குது. இது வந்து ஆங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதில் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும் இப்போ வால்யூமுக்கு. டோட்டல் வால்யூமில் இப்போ சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துகிட்டு மேலே அக்ரிகேட்டில் மேலே சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், பேஸ்ட் அதிகமாக தேவைப்படும், ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஒர்க்கபிலிட்டி என்ன ஆகும்? கம்மியாகும். பேஸ்ட்டு அதிகமாக தேவைப்படும். ஆனால் அதனால் என்ன ஆகும்னா ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆங்குலர் ஷேப் அக்ரிகேட் பெஸ்ட் அக்ரிகேட். நம்ம அக்ரிகேட் காங்கிரீட் போடும்போது பார்த்தோன்னா, கோர்ஸ் அக்ரிகேட்டில் நம்ம பார்த்தோன்னா எல்லாமே ஜிக்ஜெக் வேலை இருந்தால் தான் நல்லது. நம்ம வந்து அது எல்லாமே ரவுண்டாக நல்லது கிடையாது. ஓகேங்களா? பிகாஸ் ஹையர் சர்ஃபேஸ் ஏரியா, ஒர்க்கபிலிட்டி லோவர், மோர் ஃப்ரிக்ஷன் கம்பேர் டு ரவுண்டட் அக்ரிகேட். ஓகே, இது கொஞ்சம் இந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஸோ நம்ம அக்ரிகேட்டில் ஷேப்பை பொறுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்த ஷேப் என்ன? ஃப்ளாக்கி அண்ட் எலாங்கேட்டட். ஃப்ளாக்கின்னா தின்னாக இருக்கிறதுன்னு அர்த்தம். திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன சார் எவ்வளோ இது கம்மி சார் அப்படின்னா, லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன்னா கிராஸ் செக்ஷனல் டைமென்ஷன், லேட்ரல் டைமென்ஷன்னா திக்னஸ். அந்த திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. லெஸ் தென் 0.6 times ஆர் 3/5 ஆஃப் மீன் டைமென்ஷன். நம்ம அக்ரிகேட் எடுத்துட்டோம்னா ஆவரேஜ் சைஸ் தான் சொல்லுவோம். 10 to 12 mm அப்படி தான், 10 to 12.5 mm சைஸ் அக்ரிகேட் அப்படி தான் சொல்லுவோம். அதோட ஆவரேஜில் 0.6 times விட கம்மியாக இருந்துச்சு, தின்னாக இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ளாக்கி. அந்த அக்ரிகேட் நாட் அலவுடு, அதை எடுத்து போட்டோம்னா. அதே மாதிரி எலாங்கேட்டட் அக்ரிகேட் அப்படின்னா லீஸ்ட் லாங்கஸ்ட் டைமென்ஷன், லென்த்தியாக இருக்கிறது. சில அக்ரிகேட் வந்து நீளமாக இருக்கும், அப்போ லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அதே எவ்வளோனா அந்த ஆவரேஜ் சைஸில் மீன் டைமென்ஷனில் 1.8 times, மீன் டைமென்ஷன் 1.8 times கூட அதிகமாக இருந்தால் ரொம்ப நீளமாக இருக்கிறது. அதோட பெரியதை அந்த அக்ரிகேட் அலவுடு கிடையாது. ஸோ ஃப்ளாக் அக்ரிகேட் அலவுடு கிடையாது, எலாங்கேட்டட் அக்ரிகேட் அலவுடு கிடையாது. இது ஹைவேலையும் படிச்சிருப்பீங்க. இது இண்டிவிஜுவலாக 15% விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஃப்ளாக்கையும் 15% இருக்கக்கூடாது, எலாங்கையும் 15% இருக்கக்கூடாது. நம்ம எடுத்த குவான்டிட்டியில் நார்மலாக டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 2 kg 5 kg அந்த மாதிரி எடுத்து பண்ணுவாங்க. கம்பைன்டு வேல்யூன்னு சொல்லுவோம், அதில் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ளாக்கி டெஸ்ட் பண்ணணும், அப்புறம் எலாங்கேட்டை டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஃபைனலாக கிடச்ச வேல்யூ வச்சு கம்பைன்ட் வேல்யூ செக் பண்ணணும். அந்த கம்பைன்ட் வேல்யூ 40% விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு ஹைவே பொறுத்தவரைக்கும் 30%. பட் கான்கிரீட் ப்ரொடக்ஷனுக்கு க்ரஷ்டு அண்ட் அன்க்ரஷ்டு அக்ரிகேட் 40%. பார்த்திங்கன்னா அது ஹைவேல வந்து 30% இருக்கும். அதுக்கடுத்து பேஸ்ட் அந்த யூனிட் வெயிட்டை பொறுத்து, இங்கே தான் யூனிட் வெயிட் வருதா? ரைட். வெயிட்டை பொறுத்து சொன்னால் நார்மல் வெயிட் அக்ரிகேட் நார்மலாக 2.5 to 2.9 இருக்கும். ஸோ அதனால் யூனிட் வெயிட் வந்து அதோட 23 to 26 kN/m3. ஓகேவா? ஜென்ரல் கான்கிரீட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஹெவி வெயிட் அக்ரிகேட்லாம் என்னது அப்படின்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கும். எல்லாரும் மனப்பம் பண்ண வேணாம், 4.2 அதிகமாக இருக்கும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஹெவி வெயிட்ன்றப்போ என்ன, நார்மல் கான்கிரீட் 23, அப்போ இதுக்கு அதோட அதிகமாக இருக்கும், 38 to 57 வேல்யூஸில் மனப்பம் பண்ணக்கூடாது, லாஜிக்கை பிடிச்சிக்கணும். பட் எந்தெந்த மெட்டீரியல்னால் அதை ஹெவி வெயிட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பரைட், ஹேமடைட், ஃபெர்ரோ பாஸ்பரஸ், ஸ்கிராப் அயன், மேக்னடைட். பரைட்ன்றது ஹேமடைட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார்த்தைலாம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸு. ஸோ அந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு யூஸ் ஆகுது. ஸோ இது ஹெவி வெயிட் எங்கே சார் யூஸ் ஆகுதுன்னா ரேடியேஷன் ஷீல்டு ஒர்க்.
இந்த தெர்மல் பிளான்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா அதில் வந்து ரேடியேஷன் எதுவும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல ஹெவி வெயிட் அக்ரிகேட் யூஸ் பண்ணுறாங்க. லைட் வெயிட் அக்ரிகேட் எடுத்துன்னா வெயிட் வந்து ஈவன் லெஸ் தென் 12 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப், 1200 கேஜி பெர் மீட்டர் கியூப் கூட கம்மியாக இருக்கும், 1500 விட அதோட கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மேஜரை வந்து தெர்மல் இன்சுலேஷன் அண்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. என்னென்ன மெட்டீரியல் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த ரெண்டுலேயுமே மெட்டீரியல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஹெவி வெயிட்லேயும் லைட் வெயிட்லேயும் பூமைஸ், வால்கானிக் சிண்டர், டயோட்டமைட், ஃப்ளை ஆஷ், ரைஸ் ஹஸ்க், இதெல்லாம் வந்து லைட் வெயிட்டு. ரைஸ் ஹஸ்க்னு உம்மிலாம் சொல்கிறோம்ல, ரைஸ்லேருந்து கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து வால்கானிக்லேருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். ஸோ இதுதான். ஓகே, இது என்ன கேட்டிருக்காங்க, ஃபார் 50 kg சிமெண்ட் என்னது லிட்டர்ஸ் நீட் டு ஹைட்ரேட் த சிமெண்ட். 50 kg சிமெண்ட்டுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் நீடட் டு ஹைட்ரேட் சிமெண்ட் வாட்டர் கண்டென்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் நார்மலாக நம்மளுக்கு வந்து 0.38ன்றது 0.23லேருந்து 0.38 பின்னாடி வரும். நான் அந்த ஒன்று சொல்கிறேன், அந்த ரேஞ்சுக்குள்ளே தேவைப்படும். அதை சும்மா எழுதியிருக்காங்க, தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இப்போ சின்ன நோட்ஸ்னு ஒரு 2-3 பாயிண்ட் பார்க்குறோம். என்ன சார் நோட்ஸ் அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரைகிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்லேருந்து நம்மளுக்கு அந்த ஸ்லோப் எடுத்து என்ன கிடைக்கும், நம்மளுக்கு யங்ஸ் மாலஸ் கிடைக்கும். இப்போ யாருக்கு யங்ஸ் மாலஸ் அதிகமாக இருக்கும்னு பார்ப்போம். அக்ரிகேட்டு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், சிமெண்ட் பேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இன்பிட்வீன் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் கிடைக்கிது காங்கிரீட்டு. ஸோ காங்கிரீட் இன்பிட்வீனில். ஸோ படத்தை கொடுத்து எதாவது கேட்டாங்கன்னா இதில் எதுன்னு லொக்கேட் பண்ணுங்கள், ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா, ஹையராக ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அது அக்ரிகேட், லோவர்னு கண்டிப்பாக சிமெண்ட் பேஸ்ட், ஸ்லோப்பு ஹெவியாக கொஞ்சம் ஹையர் வேல்யூவாக இருக்குன்னா அது அக்ரிகேட். ஸோ புரியுதுங்களா? இதில் அதான் கொடுத்துருப்பாங்க. மாடுலஸ் வெலாசிட்டி யாருக்கு அதிகம்னா அக்ரிகேட்டுக்கு அதிகம். அப்புறம் வந்து கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வேல்யூஸ், அக்ரிகேட்டுமே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அக்ரிகேட்டோட எக்ஸ்பான்ஷன் வேல்யூ வந்து 5.4லேருந்து 12.6, 10⁻⁶ காமனாக இருக்கக்கூடியது. நம்ம இப்போ சிமெண்ட்டுக்கு எவ்வளோன்னு பாருங்கள், 10லேருந்து 16, ஸ்டீலுக்கு வந்து 12ன்னு படிச்சிருக்கோம். அப்புறம் 12 × 10⁻⁶. இதுக்கு வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு 10 to 16 × 10⁻⁶. அக்ரிகேட்டுக்கு அதோட கம்மி, 5 to 10 தான், 5 to 12 எக்ஸாக்டாக படிச்சுக்கிட்டு இதெல்லாம் ரஃபாக படிச்சுக்கணும். வெர்பக்ஸ் டைலட்டோமீட்டர் கேட்டிருக்காங்க. வெர்பக் டைலட்டோமீட்டரை வச்சு நம்ம வந்து இதோட எக்ஸ்பென்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்து பல்கிங் ஆஃப் சாண்ட் வந்து அடுத்த பாராமீட்ரு. இது வரைக்கும் ஒன்று தான் பார்த்துருவோம். எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சைஸை பொறுத்து, எங்கே ரெடி பண்ணுறாங்க, அதோட வெயிட்டை பொறுத்து, இதுமாதிரி பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். மேஜராக ஷேப்பு ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி ஷேப்பில் இருந்தால் நம்மளுக்கு நல்லது, ஆங்குலராக இருந்தால் நல்லது, இதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது முக்கியமான எதுவுமே பெருசாக பார்க்கல. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்னா பல்கிங்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம ஆற்று மணல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரக்லேருந்து கொண்டு வரோம்னா பார்த்தா ஈரமாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு இடத்துல குமிச்சு வைக்கிறோம்னு வச்சுப்போம், நிறையா தெரியும். ஆனால் அடுத்த நாள் போய் பாருங்கள், அந்த அதோட காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் அப்படியே நல்லா ஷ்ரிங்க் ஆன மாதிரி தெரியும். அது என்னங்க சார் அப்படின்னா, முன்னாடி தண்ணி இருக்கும்போது, மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும்போது, அந்த ஒவ்வொரு பார்ட்டிகளும் பக்கத்தில் இருக்க அது மேலே இருக்க வாட்டர் ஃபில்ம் சர்ஃபேஸ் டென்ஷனால் ஒவ்வொரு வாட்டர் ஃபில்மும் பக்கத்தில் இருக்க பார்ட்டிகளை தள்ளி விடும். ஸோ அதனால் ஒட்டிக்காது. ஸோ அதனால் தள்ளி விடும். அதனால் அது வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆனவே இருக்கும், பெரிய வால்யூமாக தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எத்தனை அப்படின்னா கம்மி தான். நம்ம பார்க்கும்போது மாய்ச்சராக இருக்கும்போது வால்யூம் வந்து பெருசாக தெரியும், பல்காக தெரியும். ஸோ இது பேர் பல்கிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். பட் இதனால் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, நம்ம மிக்ஸ் டிசைன் பண்ணும்போது 50 kg சிமெண்ட் போடணும், அதாவது இந்த பக்கெட் ஃபுல்லாக நம்ம சிமெண்ட் போடணும்னு, இந்த பக்கெட் ஃபுல்லாக அக்ரிகேட் போடணும்னா ட்ரையாக இருக்கும்போது போட்டால் நிறைய அக்ரிகேட் வந்துருக்கும். நிறைய அக்ரிகேட் போடுவோம். ஃபைன் அக்ரிகேட்லாம் நடக்கும். மீன் பல்கிங் ஆஃப் சாண்டு. கோர்ஸ் அக்ரிகேட்லாம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஆற்று மணல் இதில் தான் பார்க்கணும். ஓகேவா? இதுவே ட்ரையாக இருக்கும்போது போட்டோம்னா நிறைய அக்ரிகேட் போடுவோம் அந்த பக்கெட்டுக்குள்ளே. ஆனால் வெட் கண்டிஷனில் இருக்கும்போது, கொஞ்சமாக மாய்ச்சர் இருக்கும்போது போட்டுன்னா எவ்வளோ தூரம் போட முடியும், கம்மி தானே போட முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு லெஸ் ஆகிடுது, சிமெண்ட் அது பேர் சாண்டோட குவான்டிட்டி கம்மியாயிடும். ஸோ அப்போ மிக்ஸு வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்காது. நம்மளுக்கு மிக்ஸுன்னு என்ன பண்ணியிருப்போம், கரெக்டான குவான்டிட்டியை ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் உனக்கு அதுக்கு குவாலிட்டி அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும், ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் டிசைன் பண்ணும்போது கன்சிடர் பண்ணணும். என்னங்க சார் சொல்கிறாங்கன்னா, இதில் நார்மலாக வந்து ஒரு கிராஃப் பார்த்தோன்னா ஒரு புரியும். இதில் மாய்ச்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 2 to 2லேருந்து. ஓகேவா? இது வால்யூம்.
நார்மலாக வந்து ஃபைன் சாண்ட்லாம் நீ எடுத்துகிட்டேன் அப்படின்னா ஒரு 4 to 6%க்குலாம் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ஒரு 38% வரைக்கும் வால்யூம் எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ண வேண்டியிருக்கும் ஃபைன் சாண்ட்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல. மீடியம் சாண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கோர்ஸ் சாண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? இது இந்த ஏன்னா சார் குறிப்பிட்ட அளவுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆட் பண்ண இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அதே தான் நம்ம திங்க் பண்ணிப்போம். ஒரு பக்கெட்டில் வந்து நம்ம கொஞ்சம் ஈரப்பதமான சாண்டை போட்டோம்னா நிறையா கொஞ்சம் சாண்டு தான் போட முடியும். அதுவே நல்லா தண்ணி ஊற்றிட்டு அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப அது இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா என்ன ஆகும்? அது எல்லாமே செட்டில் ஆகிடும். அந்த ஃபைன் அக்ரிகேட் எல்லாமே செட்டில் ஆகிடும். அதனால் உனக்கு அந்த பல்கிங் எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். ஸோ பல்கிங் எஃபெக்ட்ன்றது மெயினாக மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கனால தான், சர்ஃபேஸ் டென்ஷன் எஃபெக்ட்னால தான், வால்யூம் எக்ஸ்பாண்ட் ஆகுதான் மெயினாக ஃபைன் அக்ரிகேட்டில் தான். பட் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதுவும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா அந்த எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த ஃபில்ம் எல்லாம் உடஞ்சிடும்ல, அந்த சர்ஃபேஸ் ஃபில்ம்லாம் உடஞ்சிடும். அதனால் உனக்கு கம்மியாயிடும். ஸோ இது கொஞ்சம் கண்டிப்பாக அந்த தெரிஞ்சுக்கணும் இந்த கான்செப்ட்டு. ஸோ இப்போ மிக்ஸ் வந்து 1:2:4 இருக்குது. இதில் 20% பல்கிங் நடக்குது. ஓகே, ஃபைன் அக்ரிகேட் இது வந்து கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், இது சிமெண்ட்டு, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட். இப்போ அந்த ஃபைன் அக்ரிகேட்டுக்கு என்ன சார் பண்ணணும்? 20% நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த குவான்டிட்டி அதிகப்படுத்தி போடணும். ஸோ 2க்கு பதில் 1.2 20% அதிகப்படுத்தணும். ஏன்னா ஒரு 2.4 அப்படின்னு போடணும். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு முன்னாடி சொல்லும்போது ஃபைன் அக்ரிகேட் 2 மூட்டை போட்டால் போதும். இப்போ அதுக்கு எவ்வளோ போடணும்? 2.5 மூட்டை, 2.4 மூட்டை போடணும். எதாவது அக்கௌண்ட் பண்ணுறதுனால, பல்கிங் அக்கௌண்ட் பண்ணுறதுனால. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் வந்து இப்போ இந்த மாதிரி வால்யூம் பேட்சிங் 2 பேட்சிங் சொல்லுவோம். மெஷர் பண்ணுறது, மெட்டீரியல் மெஷர் பண்ணி போடுறது 2 தான் சொல்லுவோம். இது மாதிரி ஒரு பின்னுதுக்கு வச்சுருப்போம். 35 லிட்டருக்கு ஒரு பின்னுதுக்கு வச்சுருப்போம், ஒரு பாக்ஸு மெஷரிங் காஜ்னு. அதை வச்சு நம்ம எடுத்து பண்ணுறோம். அப்போ தான் இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். வெயிட் பேசிஸில் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வெயிட் எடுக்கும்போது அதில் அக்ரிகேட் வெயிட் தான் கணக்கில் வரும்ல. வெயிட் எடுக்கும்போது நம்ம மோஸ்ட்டாக இந்த மாதிரி பல்கிங் எஃபெக்ட்டை எடுக்க மாட்டோம். அப்புறம் மாய்ஸ்சர் எஃபெக்ட் எப்படி சார் இருக்கணும்? அது மாய்ஸ்சர் கண்டென்ட்னு தனியாக எடுத்துருவோம். புரியுதுங்களா? அதில் வந்துடும் மிக்ஸ் டிசைன் பண்ணும்போது மாய்ஸ்சர் அண்ட் அக்ரிகேட்டு, வாட்டர் அப்சார்ப்ஷன் அதெல்லாம். ஸோ இதில் வந்து புரிஞ்சுக்கங்க, அந்த பல்கிங் எஃபெக்ட் மிக்ஸ் டிசைனை அஃபெக்ட் பண்ணுது. பின்னாடி வரும் பாருங்கள். Bulking sand is not considered in the mixed design. There is a chance of segregation. And segregation என்னது ஒன்று தனித்தனியாக ஓடி போயிடும். அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஓடிடும். பேஸ்ட்டில் இருந்து அக்ரிகேட் ஓடி போயிடும். அந்த மாதிரி செக்ரிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி பேஸ்ட் செக்ரிகேட் ஆக ஆரம்பிக்கும். இல்லாட்டி அக்ரிகேட் செக்ரிகேட் ஆகும். அந்த மாதிரி செக்ரிகேஷன் நடக்கலாம். டெஃபிசிட் சாண்டு கம்மியாக இருக்கும், ஹனிகோம்பிங் நடக்கும். சாண்டு கம்மியாக இருக்கும், ஹனிகோம்பிங் நடக்கலாம். ரிடக்ஷன் இன் ஈல்ட் ஆஃப் காங்கிரீட்டோட குவான்டிட்டி கம்மியாகிடும். ஸோ இதெல்லாம் பிரச்சனை. இதெல்லாம் எப்போ தான் பிரச்சனை? வால்யூம் பேசிஸில் எடுத்திருந்தால் மட்டும்தான், வால்யூம் பேட்சிங்கில் எடுத்திருந்தால் மட்டும்தான் ஃபைன் அக்ரிகேட்டுக்கு தான். வெயிட் பேசிஸில் எடுத்திருந்தேன்னா நோ ப்ராப்ளம். இந்த எஃபெக்ட் இப்போ கோர்ஸ் அக்ரிகேட் வருமானா இது இல்லை. கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு இது கிடையாது. ஒன்லி ஃபார் ஃபைன் அக்ரிகேட் மட்டும்தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. ஸோ பல்கிங் எஃபெக்ட் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஃபினாமினா என்ன அப்படின்னா அல்கலி அக்ரிகேட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபினாமினா சொல்லுவாங்க, ஒரு எஃபெக்ட் சொல்கிறாங்க. அல்கலி அப்படின்னா அது அக்ரிகேட்னு சொல்கிறோம். அல்கலி அக்ரிகேட்னா அல்கலின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு சிமெண்ட் மேனுஃபேக்சர் வரும் பின்னாடி. அல்கலின்றது சிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட்ஸ். சில அக்ரிகேட்டில் சிலிக்கா இருக்கலாம், ரியாக்டிவ் சிலிக்கா அப்படின்ட்டு சில அக்ரிகேட்டில் இருக்கலாம். ஸோ அக்ரிகேட்டில் எது இருக்குது? ரியாக்டிவ் சிலிக்கா, மண் துகள் மாதிரி. அல்கலி இதில் இருக்குது சிமெண்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து அல்கலி ரியாக்டிவ் சம் என்விரான்மெண்ட் இருக்கும்போது அல்கலி சிலிக்கேட் ஜெல் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆகக்கூடிய நேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லு. இப்படி எக்ஸ்பாண்ட் ஆகும்போது கிராக்கிங் அண்ட் டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ஹைட்ரேட்டட் சிமெண்ட் பேஸ்ட். ஸோ இதை வச்சு சிமெண்ட் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஓகேவாக இருக்கும். கொஞ்சம் அந்த என்விரான்மெண்ட்லாம் கரெக்டாக வரும்போது இது எக்ஸ்பாண்ட் ஆகிட்டு அந்த ஹைட்ரேட்டட் பேஸ்ட்டை வந்து உடைய ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலாக சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட், வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிமெண்ட் மட்டும் தான் படிச்சிருக்கோம். அந்த அக்ரிகேட்டுமே காரணமாக இருக்குது எக்ஸ்பாண்ட் ஆகிறதுக்கு. அதான் அல்கலி அக்ரிகேட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு என்ன சார் ஃபேக்டர்ஸ் மெயினாக அப்படின்னா ரியாக்டிவ் அக்ரிகேட்டாக இருக்கணும். அதாவது ரியாக்டிவ் சிலிக்கா இருக்கக்கூடிய அக்ரிகேட்டாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல பாயிண்ட் இது. ஹை அல்கலி கண்டென்ட்டாக இருக்கணும். நம்ம நார்மலாக 0.6% அதிகமாக இருக்கக்கூடாது சிமெண்ட்டில். அது அல்கலி கண்டென்ட் மோர் தென் 0.6 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவைலபிலிட்டி ஆஃப் மாய்ஸ்சர் இருக்கணும். அப்போ தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். டெம்பரேச்சர் வந்து 10 to 38 டிகிரி செல்சியஸ் ஃபேவரபிள் டெம்பரேச்சர் 10 to 38 டிகிரி செல்சியஸ். இந்த கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அல்கலி சிலிக்கேட் ஜெல் ஃபார்ம் ஆகிட்டு அந்த பேஸ்ட் வந்து கிராக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ண என்ன சார் பண்ணணும்? இதெல்லாம் இல்லை, மேலே சொன்ன எல்லாமே இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் நார்மலாக. பட் யூஸிங் பொசலோனா அண்ட் ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட், பொசலோனா சிமெண்ட் யூஸ் பண்ணாலும் ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் பண்ணலாம். மற்றெல்லாம் முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான்.
பட் இப்போ சொல்லணும்னா ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட்ஸ் இது ரெண்டுமே என்னத்தை ரெடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்பாங்க அப்படின்னா ஆல்கலி அக்ரிகேட் ரியாக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது முக்கியமானது. ஐஎஸ் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். சரி, நெக்ஸ்ட்டு வந்தாச்சு, முடிய போகுது. ஓகே, என்ன எவ்வளோ இருக்குது? முடிச்சிடலாம் 10 நிமிஷத்தில். இப்போ அடுத்து வந்து நியூமெரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சிலது கேட்பாங்க. என்னங்க சார் அப்படின்னா, நம்ம ஃபைனஸ் வேல்யூலாம் வச்சுக்கலாம். எஃப்எம் வேல்யூ பார்க்கலையே. சரி, ஃபைனஸ் மாடலஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ சொல்கிறோம். ஃபைனஸ் மாடலஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம வந்து கிரடேஷன் டேபிள்லாம் போடுவோம். சீவ் அனாலிசிஸ் பண்ணுவோம்ல, சீவ் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு சீவ்லேயும் எடுப்போம். இங்கே சீவ் அரேஞ்ச்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 10 சீவ் வைப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த சீவெல்லாம் இப்படி ஆர்டராக வச்சுக்கணும். ஓகேங்களா? இதிலேருந்து ஒவ்வொரு சீவ்லேயுமே ஒவ்வொரு சைஸ் ஆஃப் சீவ்லேயும் எவ்வளோ ரீட்டைன் ஆச்சுன்னு வச்சு கடைசி காலம் வந்து பெர்சன்டேஜ் ரீட்டைன் ஆன் சீவ்ஸ், குமுலேட்டிவ் பெர்சன்டேஜ் ஆன் ஈச் சீவ். எல்லா சீவ்லேயும் ரீட்டைன் ஆன குமுலேட்டிவ் வேல்யூஸ் இருந்திருக்கும். ஸோ கடைசி வரை 100ல் வந்து முடிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வந்திருப்போம். ஃபைனலாக அதோட சம்மேஷன் எடுக்கிறதுக்கு பேர் தான் எஃப்எம் சம்மேஷன் டிவைட் பை 100. ஜியோடெக் நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குமுலேட்டிவ் பெர்சன்டேஜ் ரீட்டைன் அதோட சம்மு டிவைட் பை 100 அப்படின்னா இது எடுக்கும். இது ஒரு நம்பரை கொடுக்கும். ரஃபாக என்ன கொடுக்கணும்? FM3 FM3.3 அப்படின்னு கொடுக்கும். அது என்னத்தை சார் இண்டிகேட் பண்ணுது? இந்த எஃப்எம் ஃபைனஸ் மாடலஸ் 3 அப்படின்னு ஒன்று சொன்னோம்னா அது ஒரு ரஃபாக இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு நியூமெரிக்கல் இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸை வச்சு நம்ம என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ 3 அப்படின்னா அக்ரிகேட் நம்ம அரேஞ்ச் பண்ண சீவ்லேருந்து 3 என்னது 1 2 3 600 மைக்ரான். ஸோ நம்ம எடுத்ததில் மோஸ்ட் ஆஃப் த சீவோட ஆவரேஜ் சைஸ் என்ன 600 சொல்லணும். அவ்வளோதான். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, நம்ம எடுத்ததோட ஆவரேஜ் சைஸ் ஆஃப் சீவ் என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் இது. நம்ம நார்மலாக மிக்ஸ் டிசைன் பண்ணும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஃபைனஸ் வேல்யூனா இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இப்போ சாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.2லேருந்து 3.2 இருக்கணும். ஃபைன் சாண்ட்னா இந்த வேல்யூ படிச்சுக்கணும். ஜியோடெக் கண்டிப்பாக நடத்தியிருப்பாங்க. மீடியம் சாண்ட்னா 2.6 to 2.9, கோர்ஸ் என்ன 2.9 to 3.2. இது கொஞ்சம் அடிக்கடி வருது எக்ஸாமுக்கு. கோர்ஸ் அக்ரிகேட் கேட்குறது இல்லை, ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு தெரியும், ஹையர் சைடு. ஸோ 5.6லேருந்து 8. ஆல் இன் அக்ரிகேட்னா இன்பிட்வீன் ரெண்டோட மிக்ஸ் பண்ணுறது, அதான் ஆல் இன் அக்ரிகேட் மாதிரி. அது 4லேருந்து 6 அந்த ரேஞ்சு வச்சுக்கலாம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, FM is to கிரேட் த கிரெயின் சைஸை வந்து நம்ம அக்ரிகேட்டை வந்து கிரடேஷன் பண்ணுறோம் ரெக்வயர்ட் ஸ்ட்ரென்த் வர்றதுக்காக அப்படின்ற மாதிரி. இது எதுக்கு சார் இதை எஃப்எம் வேல்யூ பண்ணுறதுனால என்ன சார்? கோர்ஸ் அக்ரிகேட் எடுத்து போட்டோம், அதனால் என்ன சார் அப்படின்னா, இது வந்து அந்த எடுத்து போட்ட அக்ரிகேட்டுக்கு ஆவரேஜ் சைஸாக சொல்லுது. இப்போ ஹையர் எஃப்எம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா உனக்கு என்ன அர்த்தம்? ஹையர் வேல்யூனா இந்த சைடு அப்படியே மூவ் ஆகிட்டு எங்கே வரும்? பின்னாடி மூவ் ஆகிட்டு மேபி 10 mm 12.5 mm 4.7 வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே பெரிய பெரிய அக்ரிகேட்டாக இருக்குன்னு இண்டிகேட் ஆகிடும். எல்லாமே ஆவரேஜ் சைஸ் ஃபுல்லாகவே நம்ம வெயிட் மட்டும்தான் போடுறோன்னு அர்த்தம் கிடையாது. அந்த வெயிட் ஃபுல்லாகவே எந்த ஹையர் சைடாக போயிடுச்சுன்னா போச்சு. ஸோ எல்லாமே அந்த மாதிரி பெரிய பெரிய சைடுனா நீ கிடைக்கக்கூடியது வந்து ஹார்ஷ் காங்கிரீட்டாக வரும். ஃபைனாக இருக்காது, பெரிய பெரிய கல்லாக இருக்கும், ஹார்ஷ் காங்கிரீட்டாக வரும். அது ரொம்ப சின்ன வேல்யூவாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எஃப்எம் வேல்யூ வந்து இப்போ 1.22 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ரொம்ப ஃபைனராக இருக்கும். 600 மைக்ரான் 300 மைக்ரானோட கம்மியாக இருக்கும். அக்ரிகேட் வந்து சின்ன சின்ன அக்ரிகேட்டாக இருக்கும், ஃபைனாக இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிடும், சின்ன சின்ன இருக்கும், சிமெண்ட் கண்டென்ட் அதிகமாக தேவைப்படும், அன்எக்கனாமிக்கெல்லாம் போயிடும். ஸோ இதுவும் வந்து நம்ம மிக்ஸ் டிசைன் பண்ணும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணக்கூடியது. அதாவது நம்ம ஃபைன் அக்ரிகேட்னு என்ன சொல்லணும்? இது வந்து மெயினாக வந்து கோர்ஸ் அக்ரிகேட் ரெண்டுக்குமே தான். நம்ம நார்மலாக மிக்ஸ் டிசைன் பண்ணும்போது ஃபைன் அக்ரிகேட்டை வந்து ஜோன் கண்டிப்பாக செக் பண்ணிடுவோம், அதுக்கு கோர்ஸ் அக்ரிகேட் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஓகே, ஆனால் ரெண்டுக்குமே தான். இது என்னென்னா, அக்ரிகேட் வெயிட் போடணும்னு தெரியுது, நம்ம அந்த வெயிட்டை போட்டால் முடிஞ்சு போச்சுன்னு அப்படி கிடையாது. அந்த வெயிட் போட்டதுமே இந்த கிரடேஷனில் போட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஆவரேஜ் சைஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து சாண்டுன்னு சொன்னோன்னா 2.2லேருந்து 3.2னா ஆல்மோஸ்ட் 600 மைக்ரான். ஆல்மோஸ்ட் நீங்கள் போட்டிருந்த அக்ரிகேட் 600 மைக்ரானுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி எல்லாமே நீங்கள் 150 மைக்ரான் 300 மைக்ரானுக்குள்ளே எல்லாமே போட்டிங்கன்னா 2 கூட கம்மியாக இருந்திருக்கும். அது நாட் அலவுடு. அப்படி இருந்துச்சுன்னா தான் உனக்கு என்ன இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிட்டு உனக்கு சிமெண்ட் பெஸ்ட் அதிகமாகி அன்னைக்கு நமக்கு மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதையுமே இது மாதிரி கேர் பண்ணிப்பாங்க. இப்போ கோர்ஸ் அக்ரிகேட் எடுத்துகிட்டிங்கன்னா 5.5 to 8 இருக்கணும். ஆனால் சப்போஸ் நீ வந்து 3 அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா 3 வந்துச்சுன்னா 600 1.18 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உனக்கு வந்து ஆப்வியஸாக வந்து உனக்கு மிக்ஸ் வந்து கரெக்டான மிக்ஸாக வராது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எஃப்எம் வேல்யூ வச்சு ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இப்போ எஃப்எம் வேல்யூன்னு எடுத்துகிட்டிங்கன்னா யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த எஃப்எம் வேல்யூ யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸ் அக்ரிகேட், ரெண்டாவது இப்போ ப்ராப்ளம் கேட்டால் இப்படி எழுத பாருங்கள். ஃபஸ்ட்டு கோர்ஸ் அக்ரிகேட், அப்புறம் வந்து ஆல் இன் அக்ரிகேட் மிக்ஸு, அதாவது ஆல் இன் அக்ரிகேட் மிக்ஸு, அப்புறம் ரெண்டாவது வந்து ஃபைன் அக்ரிகேட். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குது.
ஸோ கொஸ்டின் ஒன் ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் வித் த ஒன் பார்ட் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட். கோர்ஸ் அக்ரிகேட்டில் ஃபைன் அக்ரிகேட் எவ்வளோ? அப்போ இட் இஸ் ரேஷியோ ஆஃப் த ஃபைன் அக்ரிகேட் பை கோர்ஸ் அக்ரிகேட். கோர்ஸ் அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட் எவ்வளோ? மேலே ஃபைன் அக்ரிகேட் வரணும். ஃபைன் அக்ரிகேட் வரணும்னு என்ன பண்ணணும்? இவங்க 2 பேரில் மைனஸ் பண்ணணும். யாரில்? சிஏ மைனஸ் இந்த 2 பேரில் மைனஸ் பண்ணால் தான், இது 2ல் மைனஸ் பண்ணால் தான் உனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபைன் அக்ரிகேட் வரணும். அப்போ கோர்ஸ் அக்ரிகேட் எஃப்எம் வேல்யூ ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் மைனஸ் எஃப்எம் வேல்யூ ஆஃப் மிக்ஸ் டிவைடட் பை கோர்ஸ் அக்ரிகேட் கீழே வரணும். கோர்ஸ் அக்ரிகேட் கீழே வரணும், யார் மைனஸ்? இவங்க 2 பேர் மைனஸ் பண்ணணும். ஆல் இன் அக்ரிகேட்டையும் ஃபைன் அக்ரிகேட்டையும் மைனஸ் பண்ணணும். அதோட எஃப்எம் வேல்யூ இது ஈஸி தான். அதாவது என்ன, ஃபைன் அக்ரிகேட் நல்லா கவனிங்க. ஃபைன் அக்ரிகேட் வேணும் அப்படின்னா மற்ற 2 மைனஸ் பண்ணணும். மிக்ஸ் வேணும்னா மீதி இருக்க 2 மைனஸ் பண்ணணும். கோர்ஸ் அக்ரிகேட்டோட எஃப்எம் வேல்யூ வேணும், மீதி இருக்க 2. இந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்வி என்ன படிச்சுங்க, எவ்வளோ ஃபைன் அக்ரிகேட் இருக்குது ஒன் பார்ட் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட்னு இப்படி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட்னு கேட்டாங்க அப்படின்னா மிக்ஸில் எவ்வளோ ஃபைன் அக்ரிகேட், இப்படி 2 விதமான கொஸ்டின் இருக்குதுல்ல. மிக்ஸ்ன்னு எடுக்கும்போது இங்கே வரும்போது இவங்க 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸாக சிஏ மைனஸ் எஃப்ஏ கோர்ஸ் அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட்டில் மிக்ஸோட மட்டும். இப்போ யாரோட வேணும்? மேலே வந்து ஃபைன் அக்ரிகேட்டோட வேணும். ஃபைன் அக்ரிகேட் சிஏலேருந்து மிக்ஸை மைனஸ் பண்ணால் கிடைக்கும். ஸோ ஈஸி இந்த ஃபார்மில் படிக்கிறது. ஸோ இதை வச்சு இங்கே 2-3 சம் போட்டிருப்பாங்க. சும்மா பேசிக்கானது பார்த்தோன்னா தெரியும். ஏன்னா அதில் ஷார்ட் நோட்ஸ் லெஃப்ட் ரைட் எழுதும்போது இந்த சம் வேணால் நோட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் அக்ரிகேட் 7.6ன்றாங்க. ஃபைன் அக்ரிகேட் 2.8. எஃப்எம் ஆஃப் மிக்ஸ் வந்து 6.4. அதாவது என்னது 7.6 6.4 2.8. இது என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட். ஃபைன் அக்ரிகேட்டோடது கேட்டிருக்காங்க. அப்போ கீழே என்ன இருக்கணும்? மிக்ஸில் கோர்ஸ் அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட் மட்டும் என்ன கேட்குறாங்க? ஃபைன் அக்ரிகேட் வேணும் அப்படின்னா மீதி இருக்க 2 பேரும் ஃபைன் அக்ரிகேட் வேணும்னா கீழே இருக்குது, மீதி இருக்க 2 மைனஸ் பண்ணணும். மேலே இருக்க 2மே மிக்ஸ் வேணும்னா நடுவில் இருக்குது, மீதி இருக்க 2மே மைனஸ் பண்ணணும். 7.6லேருந்து 2.8. இது ஈஸி. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம நார்மல் தான். இன்னொரு வந்து டெரிட்டரியஸ் சப்ஸ்டன்சஸ் இன் அக்ரிகேட். என்ன சார் நம்ம அக்ரிகேட் எடுத்தோம்னா சில சப்ஸ்டன்சஸ்லாம் இருக்கக்கூடாது, அன்வான்ட் மெட்டீரியல். ஏன்னா இது வந்து அந்த ரியாக்டிவ் சிலிக்கான சொன்னால் அதெல்லாம் இருந்தால் தேவையில்லாமல் ரியாக்ஷன் பண்ணுறது அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எவ்வளோ தான் அலவுட்னா 5% தான் அலவுடு. அதுவும் வந்து ஸ்டில்டு கண்டென்ட்னா 3% தான். ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் 2லேயுமே 3% தான் அலவுடு. அப்புறம் சம் மைக்கா அது மேலே இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நாட் அலவுடு. அதெல்லாம் வந்து ஃபைன் அக்ரிகேட் சுத்தமாக அலவுடு கிடையாது. கோர்ஸ் அக்ரிகேட்டில் தான் 3% அலவுடு. மைக்கா கண்டென்ட்லாம் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுன்னா இது வந்து பாண்டிங் கேரக்டரிஸ்டிக்கை வந்து அக்ரிகேட் வந்து குறைச்சிரும். அக்ரிகேட்டுன்றது அந்த கல்லமாக இருக்கும், அதுவே பக்கத்தில் இருக்கிறதோட ஒட்டி சிமெண்ட் பேஸ்ட் வரும்போது ஒட்டிக்கலாம். பட் இந்த மாதிரி மெட்டீரியலில் அது ஒட்டாது. ஸோ அது பாண்டிங்கை குறைக்கும், ஸ்ட்ரென்த்தை ரெடியூஸ் பண்ணும். இது அடிஷ்னலாக வந்ததுனால அக்ரிகேட் போய் இதுக்கு தேவையில்லாமல் சிமெண்ட் பேஸ்ட் தேவைப்படும். ஸோ மோர் ரெக்கமெண்ட் சிமெண்ட் பேஸ்ட். தேவையில்லாத சிமெண்ட் பேஸ்ட் இதுக்கும் தேவைப்படும். இந்த மாதிரி டெரிட்டரி சப்ஸ்டன்சஸ்க்கும் நம்மளுக்கு அது யூஸ் இல்லாமல் போயிடுது, அன்வான்ட். ஸோ இதெல்லாம் யாரால் சார் டெரிட்டரினா கோல், லிக்னைட், ஸ்டீல், ஆர்கானிக் மேட்டர், ஹியூமஸ் இதெல்லாம் ஆர்கானிக் கண்டென்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத மெட்டீரியல். ஸோ நம்ம வந்து காங்கிரீட் போடும்போது இருக்கிற எல்லாத்தையும் போட்டு காங்கிரீட் நல்லா வந்து எல்லாத்தால் குப்பை எல்லாத்தையும் போட்டு காங்கிரீட் அப்படி பண்ண முடியாது. அதில் கல்லுக மட்டும்தான் எடுத்து போடணும். அதுதான் வந்து தேவையானது. அந்த தேவையில்லாத மெட்டீரியல் 5% மேலே இருக்கக்கூடாது. சரி, இந்த எஃப்எம் வேல்யூ வச்சு இன்னும் ஒரு கிராஃப் சொல்கிறாங்க. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் இருக்கும். ஜியோடெக் தான் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் வந்து சிவி சைஸுக்கு ஒரு கிராஃப் போடுறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் இது நாட் எஃப்எம் வேல்யூ. இப்போ கிராஃப் வரைஞ்சோம்னா நமக்கு இந்த மாதிரி கருவு வந்து போனால எஸ் கருவு படிச்சிருப்போம் ஜியோடெக்கில். அதோட எஃப்எம் ஒரு கருவோட எஃப்எம் வேல்யூ பி, அதுவே இன்னொரு கருவோட எஃப்எம் வேல்யூவும் கியூ இருக்குது. இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய மீன் வேல்யூ, இன்பிட்வீனில் ஒரு இது இருக்குன்னா மீன் வேல்யூன்னு சொல்லுவோம், ரைட்டா? அதுவே நமக்கு என்னவாக இருக்குது? கருவுடாக இருக்குது. கருவாக இருக்குன்னா என்ன மீன் எடுக்கணும்? ஜியாமெட்ரிக் மீன் எடுக்கணும். ஜியாமெட்ரிக் மீன் என்னென்னா அது 2ஓட எஃப்எம் வேல்யூ ஆஃப் பி, எஃப்எம் வேல்யூ ஆஃப் கியூ, அதோட ஹோல் ப்ராக்கெட் ஆஃப் 1/2. ஜியாமெட்ரிக் மீனில் 2ஓட ஸ்கொயர் ரூட் தான் எடுக்கணும். இப்போ 3 கண்டென்ட்னா 1/3ன்னு எடுக்கணும். 3 வேல்யூ ஜியாமெட்ரிக் மீன் எடுக்கணும். a⁻1/n அப்படின்னா ஜியாமெட்ரிக் மீன் அந்த மாதிரி எடுக்கணும். ஓகேவா? ஃபைனலாக வந்து எம் சாண்ட். இப்போ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ நார்மலாக ரிவர்ஸ் சாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு போல எம் சாண்ட் யூஸ் பண்ணோம். மேனுஃபேக்சரிங் சாண்டு எதுலேருந்து? ராக்கு போல்டர்லேருந்து கிடைக்குது. இதுக்கும் வந்து இப்போ நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சியூஸ்லாம் இந்த சியூ IS 383 2016 ஆல்சோ. இது முக்கியம். இந்த சிவிலே ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து 600 மைக்ரான் சிவி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீ ரிவர்ஸ் சாண்டில் வந்து 60% வந்து இதுதான் இருக்கணும், இதில் பாஸ் ஆகிருக்கணும். ரிவர்ஸ் சாண்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 60% பாஸ் ஆகணும். இது வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் சாண்டில் 39%. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள்,
ஜோன் 2 நம்ம வந்து எப்பவுமே எந்த தான் இதோட படிக்கிறீங்களே இதை லைட்டாக பார்த்துக்கலாம். இப்போ இதை தான் மெயினாக படிக்கிறோம். கடைசியாக ஜோன் 2 தான் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அலௌடுன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு சிவிலும் எவ்வளோ பர்சன்டேஜ் பெர்மிசிபிள் வேல்யூ இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் அது ஜோன் 2. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம 600 மைக்ரானு பார்ப்போம். சிவ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஜோனில் நம்ம அக்ரிகேட் வருது அப்படின்னு ஃபைன் அக்ரிகேட் வருது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு 600 மைக்ரான் தான் எடுப்பாங்க. அது 35 to 59%, 60%க்குள்ளே வருதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். 35 to 60%, 59%க்குள்ளே வருதுன்னா நம்ம வந்து அதை வந்து ஜோன் 2ன்னு எடுத்துப்போம். அப்புறம் மற்றதெல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படின்னு ஒரு டாலரன்ஸ் லிமிட் 5% அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. மற்றதெல்லாம் அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. பட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு எதை பார்க்கணும் 600 மைக்ரான். மற்றதெல்லாம் லைட்டாக பார்த்துங்க. 75 மைக்ரானில் எவ்வளோ பாஸ் ஆகிருக்கணும்னா மேக்ஸிமம் 15%. ஓகேவா? மேக்ஸிமம் 15% இதில் ஜோன் 2வாக இருக்கணும்னா மற்றதெல்லாம் நார்மலாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு இது மட்டும் வேணால் நம்ம படிச்சுட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரேஞ்சில் இருந்தால் அந்த ஜோன் 2வில் வரும். எல்லாமே இருக்கணும். எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும் நம்ம ஜோன் 2ன்னு கிளாஸிஃபை பண்ண முடியும். அப்போ பர்டிகுலராக நம்ம வந்து 600 மைக்ரான் மட்டும் ஃபஸ்ட் எடுத்து இது மாதிரி 4 இருக்குல்ல, ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4 இருக்கும். அதில் ஜோன் 2க்கு இந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் அது ஜோன் 2ன்னு கிளாஸிஃபை பண்ண முடியும். அதோட வேறு ரேஞ்சில் இருந்தால் ஜோன் 3, ஜோன் 4ன்னு போயிடும். ஜோன் 4, ஜோன் 2, ஜோன் 1ல இருந்து நாட் அலவுடு அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதுக்காக தேவைப்படக்கூடிய ஒரு டேபிள் அது. இதில் 3 டைப் எம்சாண்டில் 3 டைப் நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்குது. காங்கிரீட் யூஸ் பண்ணக்கூடிய எம்சாண்ட், பிரிக் பிளாக் போடுறதுக்கு உடைய பிரிக் எம்சாண்ட், பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு இது 3 டைப் இருக்குது. அப் டு 150 மைக்ரான்லேருந்து 475 இருந்துச்சுன்னா நம்ம காங்கிரீட் யூஸ் பண்ணுறது. 150 மைக்ரான் 3.5 mmக்குள்ளே இருந்துச்சு அது பிளாக்குக்கு யூஸ் பண்ணுறது. பிளாஸ்டரிங் சாண்ட் வச்சுக்கலாம். 2.36 mmக்குள்ளே இருந்துச்சுன்னா 150 மைக்ரான் 2.36 ரொம்ப ஃபைனர். 3.5 வரைக்கும் போனால் அதோட பெருசு. 4.7 அதோட பெருசு காங்கிரீட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பிளாஸ்டரிங் சாண்ட் சொல்லுவாங்க பூசுறதுக்கு யூஸ் ஆகுது. ரொம்ப ஃபைனராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ரைட். வாட்டர் அப்சர்ப்ஷன் இதெல்லாம் நார்மலாக தெரிஞ்சுக்கலாம் விட்டுலாம். சரி, ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். எம் சாண்டையும் ரிவர்ஸ் சாண்டையும். நிறைய பேருக்கு பேசிக்காக தெரியும். ப்ராசஸ் இது ஃபேக்ட்ரியில் இருந்து இது எம் சாண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து கிடைக்கும். இது வந்து அவைலபிள் நேச்சுரல் ரிவர் பேங்க். ஷேப் வந்து இது ஆங்குலராக இருக்கும், இது வந்து ரவுண்டாக இருக்கும். ஓகே, முக்கியமான நான் கிளியராக சொல்கிறேன். மாய்ச்சர் கண்டென்ட் இதை வந்து வாஷ் பண்ணும்போது தான் இதில் மாய்ச்சர் இருக்கும். இதில் நேச்சுரலாக எடுக்கும்போது அந்த இதுக்குள்ளே அக்ரிகேட்டுக்குள்ளே லைட்டாக சாண்ட் மாய்ச்சர் இருக்கும். ஸ்ட்ரென்த்து வந்து எதுக்கு அதிகம்னா ஹையர் ஸ்ட்ரென்த். ஏன்னா இது ஆங்குலராக இருக்கும், ஹையர் ஸ்ட்ரென்த். இது லெஸ்ஸர் ஸ்ட்ரென்த். ரிவர்ஸ் அண்ட் லெஸ்ஸர் ஸ்ட்ரென்த். இதில் சில்ட் கண்டென்ட்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், நம்மளே ரெடி பண்ணி ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது. இதில் சில்ட் கண்டென்ட் 3% வரைக்கும் இருக்கும். மினிமம் 3% தான் பெர்மிசிபிள் லிமிட். ஆனால் நார்மலாக சைட்டில் எடுக்கும்போது 5 to 20% மேலே இருக்கும். ஓவர் சைஸ்லாம் இருக்காது இதில் எம்சாண்டில். பட் இது ஓவர் சைஸ் எல்லாம் ஒரே சைஸ் எல்லாம் இருக்காது. பெரிய கல்லுலாம் இருக்கும். மரைன் ப்ராடக்ட்லாம் அது இருக்கவே இருக்காது. பட் இதில் ஒரு 1 to 2% இருக்கும். எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஆமாம், இது எக்கோ ஃப்ரெண்ட்லி தான் எம் சாண்ட் யூஸ் பண்ணால். ஆனால் இது வந்து நம்ம இதை எடுக்கிறதுனால நிலத்தடி நீர் இது எல்லாமே கிரவுண்ட் வாட்டர் எக்கோ இன்பேலன்ஸு, கிரவுண்ட் வாட்டர் ரெடியூஸ் ஆகும், வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகும். அது எல்லாமே பிரச்சனை ஆற்று மணல் எடுக்கிறதுல. ப்ரைஸ் வந்து இது கம்மி, இங்கே அதிகம். அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடல்ட்ரேஷன் இதில் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது வேறு எதை போட்டோம். ஏன்னா எல்லாம் ஒரே சைஸாக இருக்கும், பார்க்கும்போது யூனிஃபார்மாக இருக்கும். பட் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்று மணலில் சில்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்ளிகேஷனாக ஹைலி ரெக்கமெண்டட். இதுவும் ஹைலி ரெக்கமெண்டட் தான். ஏன்னா ஸ்ட்ரென்த் கொடுக்கும் தான் பிரிக் ஒர்க்குக்கு, பிளாக் ஒர்க் எல்லாத்துக்குமே. குவாலிட்டி வந்து இதில் ரொம்பவே குவாலிட்டி கண்ட்ரோல் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாம் ஒரே சைஸ் நீட்டாக கொண்டு வர முடியும், இர்ரெகுலராக இருக்கும். பட் இதில் வந்து எல்லாமே நம்ம இது நேச்சுரலாக ரிவர் அடிச்சுட்டு வரும்போது அதோட பாலிஷ் ஆகுது. எல்லாமே ஒரே சைஸில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்ட்டிகல் பாசிங் த்ரூ 75 மைக்ரானில் இருக்குது அப் டு 15%. இது அப் டு 3%. நம்ம ரிவர்ஸ் ஹேண்டில் வந்து 75 மைக்ரானில் பாஸ் ஆகிறது வந்து அதான் சில்ட் கண்டென்ட்லாம் சொல்கிறோம்ல, அது 3%. 3% தான் இங்கே அலவுடு நம்மளுக்கு. ஆனால் எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் 15% வரைக்கும் அலவுடு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது 3%, இது 15%. ஸோ இதை முடிச்சிருக்கோம். இதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே.